அனைவருக்கும் வணக்கம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். தொடர்ந்து இன்றைக்கி காலையிலேருந்து தொடர்ந்து ரிசல்ட் வந்துட்டுருக்கு. நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, இந்த வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாட்களில் கிட்டத்தட்ட 10 மாவட்டத்துக்கு வருன்ற மாதிரி அந்த தகவல் தெரிஞ்சுது. அது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, காலையிலேருந்து இப்போ 4வது டிஸ்ட்ரிக்ட் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கான ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த நபர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாக்க, உடனடியாக உங்களுடைய டிஆர்பி வெப்சைட்டில் நீங்கள் ரிசல்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே, நம்ம ரிசல்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேல்ஸ்மேனுடைய அந்த ரிசல்ட்டை ஓப்பன் பண்ணலாம். சேல்ஸ்மேனுக்கான ரிசல்ட் வந்து வெளியே இருக்குது. இதில் அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட்ஸோட நேம் மற்றும் ரிசல்ட் செலக்டட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ அதில் உங்கள் பேர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நான் ஜஸ்ட் அப்படி ஸ்க்ரோல் பண்ணுறேன். மொத்தம் 44 பேர் வந்து இதில் செலக்ட் ஆகிருக்காங்க சேல்ஸ்மேனில். ஸோ லிஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, பேக்கருக்கு எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்த்துடலாம். ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த பேக்கருக்கு எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட்ஸ் நேம் அண்ட் ரிசல்ட். ஸோ லிஸ்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்கும் ரிசல்ட் வந்து வெளியாக போகுது. இப்போ வந்து ஃப்ரைடே வந்துச்சு. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையிலும் அடுத்தடுத்து ரிசல்ட் வரப்போகுது. கிட்டத்தட்ட 10 மாவட்டம் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட இப்போ 4 மாவட்டம் ஆயிடுச்சு. பை சான்ஸ் நைட்டு கூட ரிலீஸ் ஆகலாம், மார்னிங் கூட ரிலீஸ் ஆகலாம். அடுத்தடுத்து வந்து அதிரடியாக ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அடுத்தடுத்து ரிசல்ட்டோட சந்திக்கிறேன். நன்றி.